தயவு செஞ்சு கவனிங்க. உங்க வாழ்க்கையிலே தேவன் நீ தாங்க முடியாத பிரச்சனைகளை, நீ பொறுத்து கொள்ள முடியாத பாடுகளை அனுமதிக்கிறார் என்றால் கொஞ்சம் கவனிங்க, நீங்கள் யூகிக்க முடியாத ஆசீர்வாதங்களை அவர் உனக்கு அருளிச் செய்ய போகிறார். இந்த மறந்துடாதீங்க. நீங்க எப்ப வேணா பாருங்க பைபிள்ல, அங்கே அந்த 3 பேரை தூக்கிட்டு போய் இந்த அக்கினி சூளைக்குள் போட்ட போது அப்ப அவங்க யாருன்னு சொல்லுங்களேன். அடிமைகள் அவர்கள். அந்த 3 பேரை தூக்கிட்டு போய் தேவனை நம்பின காரணத்துக்கு, தேவனை விசுவாசத்த காரணத்துக்கு அந்த அக்கினி சூளைக்குள் போட்ட போது யாருங்க வந்தது? தேவனே வந்து விட்டார். அன்பு சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவரை இறங்கி வந்து விட்டார். தன்னுடைய பிள்ளைகள் சிரமத்துக்குள்ளாக இருக்கும்போது, தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கும்போது, தன்னுடைய பிள்ளைகள் கண்ணீருக்குள்ளாக போகிற போது, தன்னுடைய பிள்ளைகள் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைக்குள்ளாக போகிற போது, என் ஆண்டவர் இறங்கி வரக்கூடியவர், நான் இருக்கின்றேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பயப்படாதீங்க என்று தைரியப்படுத்தக்கூடியவர். இந்த விஷயத்தை மறக்க வேண்டாம் என்று ஆண்டவர் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் எப்பொழுது அந்த பயங்கரமான அந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஆபத்துக்குள் அவர்கள் போனார்களோ, அப்படி போக வேண்டியதா இருந்த போது தேவனை இறங்கி வந்து விட்டார். அதுக்கப்புறம் நடந்தது என்னவென்று அந்த வாசனம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன ஆச்சு? அதை தொடர்ந்து அவங்க என்ன ஆனாங்க? தானியேல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். முதலாவதாக, அவர்கள் தேவனுக்காக நின்ற அந்த காரணத்துக்கு, நேபுகாத்நேச்சாரை எதிர்த்து நின்ற அந்த விசுவாசத்துக்கு, இந்த ஒரே ஒரு காரணத்துக்கு அவர்களை அநியாயமாக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிற 3 பேரை தூக்கிட்டு போய் இந்த அக்கினிக்குள்ள தூக்கி வீசிட்டா. உயிருக்கு ஆபத்து வந்து விட்டது. உயிருக்கு ஆபத்து வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உயிரை கூட இழந்து போவோமே தவிர எங்களுடைய ஆண்டவரை மாத்திரம் நாங்கள் இழந்து போக மாட்டோம். எங்க உயிரை இழந்து போவோமே தவிர எங்கள் தேவனை மாத்திரம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். அது மாத்திரம் இல்ல, நேபுகாத்நேச்சார் ராஜா, நீங்கள் எங்களை அக்கினி சூளைக்குள் போட்டாலும் அக்கினி சூளையில் இருந்து கவனி, எங்களை ரட்சிப்பதற்கு எங்கள் தேவன் போதுமானவர். என்னுடைய கேள்வி, நம்மள் இருக்கிற அதை அமர்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, வீட்டுல டிவில யூடியூப்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிற அன்பு சகோதரனை, சகோதரியே, பிரச்சனைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறாய், தீவிரமான பிரச்சனைக்குள்ளாக போகிறாய், தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைக்குள்ளாக இருக்கிறாய். என்னோட கேள்வி என்னன்னா, நீயும் நாமும் சேவிக்கிற தேவன் நாம் சந்திக்கிற இந்த பயங்கரமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை அவர் விடுவிப்பதற்கு போதுமானவர். ஆமாவா இல்லையா? எஸ். நாம் சேவிக்கின்ற தேவன், நீ சேவிக்கின்ற உன் தேவன் ஜீவனுள்ளவர், சர்வ வல்லமை உடைய தேவன். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், அது நம்ம ஏன் கஷ்டத்துக்குள்ளாக போக விடுகிறார், ஏன் பிரச்சனைகளுக்குள்ளாக நடத்துகிறார், ஏன் ஆரோக்கிய குறைவை நமக்கு அனுமதிக்கிறார், ஏன் ஆபத்துக்குள்ளாக நம்மளை வழிநடத்துகிறார், பொருளாதார சிக்கலுக்குள்ளாக ஏன் நடத்துகிறார், அவமானங்களுக்குள்ளாக ஏன் நடத்துகிறார், அபாயங்களுக்குள்ளாக ஏன் நடத்துகிறார், நீ கஷ்டங்களுக்குள்ளாக, நஷ்டங்களுக்குள்ளாக, துன்ப வேதனைக்குள்ளாக, வியாதி வேதனைகளுக்குள்ளாக நீ போகிற போது நீ இப்படி கேள்வி கேட்ப, என்னை நேசிக்கக்கூடிய என் தேவன் என்னவாகிட்டார்? எதுக்கு எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இந்த வியாதிகள்? இப்படி கண்ட கண்ட கேள்வியை தேவனுக்கு முன்பாக கேட்போம். தேவனை ஏதோ மறந்து போயிட்ட மாதிரி, தேவனுனை அவர் கண்டு கொள்ளாத மாதிரி, அல்லது தேவனுனை கைவிட்ட மாதிரி நீ நடந்து கொள்ளுகிறாய். தயவு செஞ்சு கவனிங்க அன்பு சகோதரனை, சகோதரியே, தேவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களா இருக்கலாம், நஷ்டங்களா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், வியாதி வேதனையா இருக்கலாம், இவைகளை அனுமதிக்கிறார் அப்படின்னா உன்னை அளவு கடந்து அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்காகத்தான் என்கிற உண்மையை நீங்கள் ஒருபோதும் மறந்து போயிடாதீங்க. இது எப்படிங்க என்னால சொல்ல முடியுது? பைபிள் அதாங்க இருக்கு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போய் பயங்கரமான ஃபர்னஸ்குள்ள போட்டுட்டாங்க. என்னங்க நடந்ததாங்க? அந்த ஃபர்னஸ்குள்ளாக அக்கினி சூளைக்குள் போட்ட போது தேவனை இறங்கி வந்து விட்டார். நேபுகாத்நேச்சார் அப்படியே ஆடி போயிட்டான். நான் 3 பேரை அல்லவா அக்கினி சூளைக்குள் போட்டது, நடுவில் 4வது ஒரு ஆள் எனக்கு தென்படுகிறார். அந்த 4வது ஆள் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக என் கண்களுக்கு காணப்படுகின்றார். தேவன் இறங்கி வந்துட்டாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனை சேவிக்கின்ற ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்க எல்லாருமே வெளியே வந்துருங்க. அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நேபுகாத்நேச்சார் சொன்ன காரியம் தெரியுமா உங்களுக்கு? பார்க்கலாம் வாங்க. தானியேலின் புத்தகம்
நேபுகாத்நேச்சர் சொன்ன சாட்சி அவன் அவர்களுக்கு கொடுத்த ப்ரமோஷனை பார்க்கலாம் வாங்க. 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் தொடங்கி, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக கவனிங்க, விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த கவனிங்க பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். என்னங்க சொல்றான்? ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். 30ஆம் வசனம், பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே, சொல்லுங்க என்ன பண்ணான்னு, அவர்களை உயர்த்தினான். என்னங்க பண்ணார் தேவன்? இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்கொண்ட அந்த சிரமங்கள், எதிர்நோக்கி போய்கொண்டிருந்த மரண பாத்திரம், அக்னி சூளை, அவர்களுக்கு தேவன் அதை ஏன் அனுமதித்தார் சொல்லுங்களேன்? தீர்த்து கட்டவா? கொன்னு போடுவாங்க? இல்லங்க, தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான், அதேபோல் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் தேவன் அவைகளை அனுமதித்திருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. உன் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் கவனி, வேதனைக்குள்ளாகாது, சந்தேகப்படாத தேவனை அவர் அண்டையில வந்து சேரு. எதற்காக தேவன் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி சிரமங்களை அனுமதிக்கிறார் என்று கேட்டால், உன்னை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன் வாழ்க்கையில சகலமும் மாற்றப்பட்ட அந்த தேசத்திலேயே உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு போனார். அம்மா ஐயா, இன்று உனக்கு வேதனையா பெரும் பாடாக இருக்கின்ற அந்த பிரச்சனைகள் தலைகீழாக மாறப்போகிறது. உன்னதமான ஸ்தானத்துக்கு கூட்டிக் கொண்டு போகப் போகிறது. தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. வாங்க சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாம். இயேசுவே, எங்களை தரிசிங்கப்பா, எங்கள் சரீரத்தை தொட்டு சுகமாக்குங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர், எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. உறைந்த பனியை காட்டிலும் வெண்மையாக எங்கள் இருதயத்தை மாத்துங்கப்பா. எங்கள் சரீரத்திலே, எங்கள் ஆவி ஆத்மாவிலே இருக்கிற ஒவ்வொரு அருவருப்பானவைகளை எடுத்து போடுங்கப்பா. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அருளி செய்யுங்க. எங்க தேவைகள் உமக்கு தெரியும். எங்களுடைய பாடுகளை நீர் அறிவீர். என்னுடைய பயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, தைரியத்தை தாங்க, வெற்றி அருளி செய்யுங்க. சாத்தானை எங்களுக்கு தூரமாக்குங்க. அவன் கொண்டு வருகிற சோதனைகளிலிருந்து, சாத்தானுடைய அந்த மனிதர்களிடமிருந்து, அவர்கள் உண்டாக்கக்கூடிய அந்த அபாயங்களிலிருந்து எங்களை விடுவிங்க ஆண்டவரே. சம்பூர்ணமான பாதுகாவலை, பத்திரத்தை, வெற்றியை அருளி செய்ங்கப்பா. ராஜா, எங்களுக்கு துணையாய் இருந்து உம்முடைய செட்டையின் கீழ் எங்களை மறைத்து பாதுகாத்து உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நாங்கள் வாழும்படியாக உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.